நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு குரூப் இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், சினிமாட்டோகிராஃபி பண்ணணும், டைரக்ட் பண்ணணும்னு. அப்படி எனக்கு அமைஞ்ச குரூப் தான் இது. ஹி இஸ் எ டைரக்டர். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. கூட ரியாக்ஷன் வீடியோஸும் பண்ணுவாரு. அவர் பேஜ் கொலாப்ல போடுற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு பயோ ஆட் ப்ரொபோசல் ப்ரோக் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ஆட் ஷூட் பண்றதுக்காக தான் எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஃபைனலா அதுக்கேற்ற மாதிரி லொகேஷனை செட் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஷார்ட் ஆட்ஸ்க்கு மெயினான தேவைன்னா சரௌண்டிங்ஸை விட அந்த கேமரா ஆங்கிள் அந்த ஃப்ரேம் கரெக்டாக செட் ஆகணும். அந்த வேலையை நம்ம பாய் ஃப்ரெண்ட் ரம்ஜான் நோம்பியும் பொருட்படுத்தாம அடிக்கிற வெயில்ல பெர்ஃபெக்டா நின்றுட்டு டெடிக்கேட்டா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ஒரு ஃபார்மல் பாய் மாதிரி வேஸ்ட் ஷர்ட்டை போட்டு வர சொன்னாங்க. நான் என்கிட்ட இருந்த ஒரே வேஸ்ட் ஷர்ட்டை போட்டு போனேன். அவங்க ஏன்டா நீ என்னடா கடைக்குட்டி கார்த்தி மாதிரி வந்து கேட்கறாங்க. ஏன்டா விவசாயினா என்ன பனியன் நோங்கியோட சுத்திட்டு இருக்கணும், பல பலன் இருக்க கூடாதா என்ன? நான் பனியன் நோங்கி போட்டு சொல்லுங்க ஏன் சொல்ற விவசாயிகள் தான் நான் விவசாயிடா டைலாக் ஆட் பண்ண சொன்னேன். பட் டைரக்டர் கண்டுக்கவே இல்லை. சிம்பிளா ஒரு பயோ ப்ராடக்ட் சாம்பிள் ஆட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு. இப்பதான் புரியுது நம்ம விஜய் டிவிலயோ சன் டிவிலயோ 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போற ஆடுக்கு முன்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு. நார்மலா நம்ம லைஃப் டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி வாக்ஸ் ரீல்ஸ்னு சுத்திட்டு இருக்காள் நானு. நமக்கு இந்த ஆக்டிங்லாம் ஒன்றும் வராது. ஏதோ என்னால முடிஞ்சது. அப்பப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இந்த மாதிரி எதாவது பண்ணலாம் போலன்னு உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா தாராளமா போயிட்டு வந்துருங்க. பிகாஸ் சும்மா கிரிஞ்சி ஷைன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணா எதுவும் வேலைக்கு ஆகாது.